மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து சிக்கன் லெக் பீஸ் கிரேவி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். இந்த லெக் பீஸ் கிரேவி வந்து சப்பாத்தி, ரைஸ், பூரி, தோசை இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பரான சைடிஷ். ஸோ வாங்க இந்த வீடியோவில் லெக் பீஸ் கிரேவி எப்படி செய்யுதுன்னு முதல்ல போய் பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சில பொருட்களை வறுத்து அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு வந்து 5 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி. இது கூடவே வந்து காரத்துக்கு வந்து 10 வரமிளகாய் சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர்ற வரைக்கும் அடுப்பை மிதமான தீயிலே வச்சு வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் வறுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன். இது தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பவுடர் அரைச்சி வச்சுக்கணும். இது இருக்கட்டும். அடுத்ததாக வந்து லெக் பீஸ் கிரேவி பண்ணுறதுக்கு 5 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லாவே இப்போ ஹீட் ஆயிடுச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 லவங்கம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக வரும். இது நல்லா வாசனை வந்த பின்னாடி கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையே சேர்த்துக்குவோம். இது கூட வந்து 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இது ரெண்டையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து ரொம்ப சீக்கிரமாக வதங்கும். இது வந்து நல்லா டார்க் ப்ரௌன் கலராக வரணும். அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்கணும். அப்போ தான் வந்து கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இதையும் வந்து நல்லா பச்சை வாசனைலாம் போகணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கும்போது மிதமான தீயிலே வச்சு இஞ்சி பூண்டு விழுதை வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போன பின்னாடி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்ல மசியாக பேஸ்ட்டாக வதக்கிக்கலாம். ஸோ பாருங்கள், தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக மசியாக வதங்கணும். அப்போ தான் வந்து கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தக்காளி வதக்கிற பின்னாடி இதில் 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். தயிர் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ண பின்னாடி இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். அப்புறமா ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பவுட்ரு இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் வந்து லைட்டாக தெளிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை வந்து மிதமான தீயிலே வச்சு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இந்த கிரேவிக்கு வந்து மற்ற நம்ம மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மற்ற எந்த பொருட்களுமே சேர்த்துக்கலாம். வறுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த பொருள் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இதுவே வந்து இந்த கிரேவிக்கு வந்து ரொம்ப சுவையை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. எண்ணெயெல்லாம் இப்போ லைட்டாக மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் லெக் பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு இதையே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மசாலா கூட இந்த சிக்கன் வந்து நல்லா கலக்கணும். ஸோ 2 நிமிஷம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலா கூட இந்த லெக் பீஸ் வந்து நல்லா கொஞ்சம் வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து லெக் பீஸ் வந்து ஓரளவு கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ வந்து இதை வேக வைக்கிறதுக்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகளை மேலே சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சிடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி திறந்து பார்க்கலாம். சிக்கன்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் லைட்டாக ஓரங்களில் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கெட்டியான தேங்காய் பால் 1/2 கப் எடுத்திருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் கிரேவி திக்காக வரட்டும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயிலே வச்சு இதை கொதிக்க விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், கிரேவி வந்து நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ கடைசியாக கஸ்தூரி மெத்தி சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி இலைகள் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் லெக் பீஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.